இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி நாகா கல்யாணத்துடைய மகா சங்கமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாவுக்கு ஒரு பண தேவை இருக்குங்கிறது தெரியும், அந்த பக்கம் காவேரிக்கு ஒரு பண தேவை இருக்குங்கிறது தெரியும். அதை வச்சு தான் இன்னைக்கு எபிசோடும் போகுது. இதில் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வர பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மாமாவான குமரன்ட்ட போயிட்டு நீங்கள் சூப்பராக ஜாலியாக நீங்களும் அக்காவும் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அக்கா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா, அவள் கூட நீங்கள் சந்தோஷமாக நல்ல கப்பலாக இருந்துட்டு சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்லணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் ஒரே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாவுக்கு அவங்க அம்மா கால் பண்ண பேசும்பொழுது அவங்க அம்மாவுடைய வாய்ஸில் ஒரு சேஞ்ச் தெரியுது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிறத உணர்ந்து என்னமாச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு திருப்பி கேட்டதுனால கோடீஸ்வரி சேட்டு பணத்தை கொடுக்க சொன்னார், இல்லைனா வீட்டை ஜப்தி பண்ணுவாங்கிறாரு. அப்படிங்கும்போது பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இங்கே ஒரு வாரம் இருக்க போகிறோம், போனதுக்கப்புறம் தான் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும், எப்படி ஏற்பாடு பண்ணுவோம், என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பெரிய ஒரு சாமி கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல, அந்த கான்ட்ராக்டில் வர காசை வச்சு தானே திருப்பி கொடுக்குறதா இருந்தாங்க. அதாவது இப்போ இந்த மெகாசங்கம் வந்தோடனே சும்மா அந்த கதையை அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க போல, ட்ராப் பண்ணிட்டு சும்மா புது கதை ஒரு கதையை ஆரம்பிச்சுப்பாங்க போல. இது நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் டென்ஷனில் கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கார் சூர்யா. உடனே மகா இங்கே இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, வேலையை பற்றி யோசிக்காதீங்க, லேப்டாப்பை கொடுங்க அப்படின்னு லேப்டாப்பை கொடு, என்கிட்ட எதுக்கு சொல்கிறது, நீ யார் அப்படின்னு இவர் கத்த. உடனே நான் என்ன உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் நல்லதுக்காக நீ சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி சோகமாக இருக்கிறத பார்த்து விஜய் என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லு, பரவாயில்ல ஓப்பனாக பேசு அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை அக்ரிமெண்ட் போட்டிங்கல்ல ஒரு வருஷம், இப்போ எங்கள் அக்காவுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அக்கா பணத்தை திருப்பி கேட்குறா, அதனால் இந்த அக்ரிமெண்ட்டை இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு. உடனே ஒன்று பாவமாக இருக்கேன்னு கேட்க வந்தது தப்பாக போச்சு, என்கிட்டே இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, காசு எக்ஸ்ட்ரா கொடுங்குறியா போமா அப்படின்னு எந்திரிச்சிடுறாரு விஜய். இதை பார்த்துட்டே இருக்க தாத்தா, ஒரு வருஷம் தானே அக்ரிமெண்ட்டு, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு, அவர் தனியாக அவர் பங்குக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த ஆஹா கல்யாணம் சீரியலுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா 2 மருமகள்கள், அதாவது ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் மகா, 2 பேரும் அக்கா தங்கச்சி வேற, 2 பேரும் ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு பசங்களுக்கு வாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அந்த ராஜலட்சுமியும் சரி, இந்த பக்கம் சித்ராவும் சரி, தங்களோட பசங்க இந்த ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது, சேர்ந்தே வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால் இப்போ இந்த பக்கம் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு போய் சொன்னதை உண்மையாக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து நம்ம இன்னும் ப்ரெக்னெண்ட்டே ஆகலை, அடுத்த எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை காலில் எடுப்பாங்க, ஆனாலும் திரும்பி எப்பப்போ தோன்ற போதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இன்னும் ஆகலை ப்ரெக்னெண்ட்டு, எப்படியாச்சும் ப்ரெக்னெண்ட் ஆகி காட்டணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு சீமந்தம்லாம் பண்ணிட்டாங்க, 4-5 மாதம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட் ஆனால் என்ன ஆகும், திருப்பி அப்போ போய் சொன்னேன்னு சொல்லிட்டுயா, நமக்கு ஒன்றும் புரியல. உடனே அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி ரோஜா பூலாம் எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரியல, ரோஜாவெல்லாம் தூவி விட்டு கேண்டில் எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, கேண்டில்லாம் அடுக்கி வச்சு பாட்டு பாடி ரெடியாக இருக்காங்க. இதில் சித்ரா ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கௌதமை கூப்பிட்டு அவள் கூட சேர்ந்துருக்காத, சூட்னா கூட ஸ்வீட் ரூம்னா கூட நீ வெளில ஹாலில் படுத்துக்கலான்னு சொல்லலாம், இப்போ அதுவும் கிடையாது, அதனால் அவள்கிட்ட தள்ளியே இரு, அவள் கூட நெருக்கமாக ரொமான்டிக்காலாம் இருக்காதுங்கிறாங்க. எதுக்கு புரியல. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உண்மை தெரியாது, இவங்க ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தான் நினைக்கிறாங்க. அதனால இப்போ போய் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு எண்ணங்கள், ரொம்ப கேடான எண்ணங்களை பேசும்போது தான் நமக்கு இந்த ஆஹா கல்யாணம் சீரியல் மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ உடனே இவரும் போகிறாரு, அங்கே மனைவியோட அழகில் மயங்கி ஒரே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இவர் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, அவங்க உடனே நீ அழகாக இருக்குன்னு சொல்ல, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு அவர் டயர்டாக இருக்குன்னு தள்ளி போய் படுத்துக்கிறாரு. இவங்க இத்தனை எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கங்காவையும் குமரனையும் ரூம் மாற்றிக்க சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு விஐபி வராருன்ட்டு குமரன் ஓகேன்ட்டார். அதை கேட்டு கங்கா அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அந்த மேனேஜர் கூட சண்டைக்கு போய் நாங்கள் மாற்ற மாட்டோம், எங்கள் கொடுத்த ரூம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட, ரூம் தானே நினச்சேன் அவருக்கு உதவி அப்படின்னா, அந்த மாதிரிலாம் கொடுத்த ரூம்லாம் மாற்றக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, நமக்கு நம்ம ரூம் புக் பண்ணி காசு கொடுத்து தானே வந்திருக்கோம், அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இப்போ எந்திரிச்சு இந்த ஃபேமிலி ஆஹா கல்யாணம் ஃபேமிலியில் எல்லோரும் வந்துடுறாங்க, மகாலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சோமு அப்படின்னு, அதாவது மகாநதியோடைய அந்த விஜயோட தாத்தா, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, என் பாலியகால நண்பன், ஒவ்வொருத்தங்களே மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா உடனே அசார் அண்ட் டீம் அவங்க வந்துடுறாங்க. அவங்க ஆராத்தியான்னு நினைக்கிறேன், அசார் அண்ட் ஆராத்தியா, அவங்க 2 பேரும் காம்பேரஸாக எப்பயும் போல மகாசங்கமம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஃபெப்ரவரி ஆனாலே அப்படின்னு அவரே கிண்டல்லாம் பண்ணி செல்ஃப் ட்ரோல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பாரதி கண்ணம்மா சீரியல்லேருந்தே வரும். அந்த மாதிரி அந்த விஷயம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஃபெப்ரவரி மாதம்னாலே காதல் தான். ஸோ காதலர்களுக்காக, கப்புள்ஸ்க்காக, யங் கப்புள்ஸ்க்காக நாங்கள் ஒரு காம்படிஷன் வைக்கிறோம். எந்த கப்புள் ஜெயிக்கிறாங்களோ அந்த கப்புளுக்கு 5 லட்ச ரூபா
4 ரவுண்ட் நடக்கும் கேமு. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் முடிச்சாலும் பாயிண்ட்ஸ் போட்டு ரன்னர் அப்புக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு எல்லாரும் வாயை புழக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தா மகா வீட்டுக்கு காசு கொடுத்துடலாமே, பணத்துக்கு, வீட்டு லோனுக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி அக்காட்ட வாங்கின காசை கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா பணம் நமக்கு செலவு பண்ணது வேணும்னு நினைக்கிறாங்க. கௌதமும் செலவு பண்ண வேணுங்கிறாரு. ஸோ அதோட வந்து 4 கப்பல் இவர் குமரன் கங்கா வேறு இருக்காங்க. 4 கப்பல் இருக்காங்க. என்ன நடக்க போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து இந்த மெகா சங்கமத்தில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.